வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது டிமானிக் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான செயல் ஒன்று செஞ்சிருப்பாங்க. அதாவது 21 நபர்களை ஒரு நர்சிங் ஹோம்ல வச்சு உயிரோட எரிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பாய்சன் வச்சு கொன்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இதனால போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் நம்ம ஹீரோயினோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அண்ட் தன்னோட அம்மாவை அடியோட அதுல இருந்து வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பழைய பாய் ஃப்ரெண்டான சாம் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவர் மூலமா இவங்க அம்மா கோமால இருக்காங்க, அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அது ஹாஸ்பிட்டல்னு சொல்றதோட ஒரு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரோபோல் அப்படின்றது அதோட பேரு. அங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றதோட மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த உலகத்தை இவங்க சிமுலேட் பண்றாங்க. அந்த உலகத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட மைண்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க, அண்ட் இங்க சயின்டிஸ்டா இருக்கிற இந்த நபர்கள் யாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த டீமன் அழிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல இருக்கு. பொதுவா பேய் படங்கள்ல இந்த மந்திர தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி பேயை ஓட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. இதுல சயின்ஸோட உதவியோட அந்த பேயை காலி பண்றதுக்கான ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருப்பாங்க. அது ஒரு மாதிரி புதுமையா இருந்துச்சு. அதுலயும் என்னடா இந்த 2 சயின்டிஸ்ட் வேலை மெனக்கெட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஸ்டார்டிங்ல யோசிப்போம். பட் எதனால இதை பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தியரி அப்படின்றதையுமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த சிமுலேட்டட் வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் போறாங்க. அதுவும் ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்கக்கூடிய தன்னோட அம்மா கிட்ட பேசுறாங்க அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அதே மாதிரி அடிக்கடி அந்த சிமுலேஷனுக்குள்ள போறது அப்படின்றது ஒரு விதமான சலிப்பு தட்டிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு டைமும் இவங்க போகும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே பெரிய லெவல்ல சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேய் படமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஆல்சோ நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச பேய் படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே இல்லை. ரொம்ப நார்மலான வேலை தான் இன்ஃபேக்ட் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு ரொட்டீனான பேய் படங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஐடியாவா சயின்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு விஷயம் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் அவுட்கமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேஷான படமா தான் வந்திருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.